நான் சேர்த்து வச்ச பணம் எல்லாம் போயிடுச்சு, கரைஞ்சிச்சு. அது போக கடனையும் வாங்கி விட்டேன், கவலையே இல்லை. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை 2021 இப்படி அடி போடுவோம்னு எதிர்பார்க்கவே இல்லை. 12,000 எம்ப்ளாய் இருந்தாங்க. நான் பாட்டு தெரியாமல் என்னன்னா ஃபுல் சேலரி போட்டேன் ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த் ரிலீஸ் பண்ணிட்டேன். அப்படியே பேங்க் ரிவர்ஸ் போகுது, நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. 3வது மாதம் கை வைக்கும் போது எல்லாம் அலற ஆரம்பிச்சிட்டாங்க, சார் காலியாயிருவீங்க போட்டு பார்ப்போம். நமக்கு தெரியாது எப்போ திறக்க போறேன்னே தெரியல. லோனை போட்டு எடுத்துட்டேன், ஒரு 40 கோடி போட்டு ரிலீஸ் பண்றான்னு. எல்லாமே ஸ்டக் ஆகி நிற்குது. அது அந்த ஒரு 6 மாசம் நாங்கள் அப்படியே மென்டல் ஆகி என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுகிறான், நான் 100வது மாடியில இருந்து கீழே விழுகிறேன். வரும்போது மண்டை போயிடும் மேல போக போக. அப்போதான் எங்க அப்பா சொன்னதெல்லாம் தெரியும். ஒரு நாள் மாவனே நீ இதெல்லாம் சொல்றல கப்பு நைட்டு பூரா யோசிச்சு பார்த்தேன், இதுல இருந்து எப்படி மேல போறோம்னு. எல்லாம் தூங்குவாங்க, எனக்கு தூக்கம் வராது. ஐடியா போட்டு முதல் லாஸ் எங்க நிறுத்தணும்னு பார்த்தா டெய்ரியில் எக்கச்சக்கம் லாஸ் ஆயிடும். டெய்லி 40,000 லிட்டர் பால் கீழே போயிட்டு இருக்கு. அப்புறம் வெஜிடபிள் சப்ளை ஃபார்மர்கிட்ட போனேன், ஐயா இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், என் நிலைமை வந்து கடையே திறக்க முடியல. அவங்களும் கோஆப்ரேட் பண்ணேன். இந்த மாதிரி முதல்ல லாஸை கட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணி இந்த கவர்மெண்ட் ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சு சப்ளை பண்றது ஃபுட்டு. அப்படிதான் அந்த கொரோனா யாரையுமே நிறுத்தலை சார். ஒரு எம்ப்ளாய், நான் இங்கிருந்து வேலை போன எம்ப்ளாய் இருந்தீங்கன்னா 3 வேளை சாப்பாடு, தங்குற இடம், 450 பேருக்கு வாடகை கட்டணும். எங்களுடைய இலக்கு 1000 தொடணும். 1000 கோடி தான் இலக்கு வச்சிருக்கோம். அதை இப்போ அந்த சைபர் போடுறது தான் இப்போ 1000 இலக்கு. என்ன நம்மளுடைய எதிர்காலம் வந்து இன்னொரு சைபர் பக்கத்தில் போட்டு 10,000 crore ரீச் பண்ணணும். உலக அரங்கில் இது மார்க்கெட் இருக்குது, திறம்பட நல்லா டிசைன் பண்ணி நல்லா கொண்டு போனேன். இப்போ இந்த டைம் நாங்கள் எதிர்பார்த்த பேண்டமிக் இதெல்லாம் நிறைய டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் வந்து இருந்ததுனால இப்போ நாங்கள் அந்த இலக்கு வர முடியல. ஐ திங்க் இந்த வருஷம் ஒரு 600 கோடிக்கு வர முடியும்னு நம்பி. நாங்கள் ஒரு ஜஸ்ட் பிரேக் அண்ட் கோங்கிறது எங்கள் பாலிசி. ஒரு வாடிக்கையாளர் ஏன் நிறுத்தணும், அவரை நிறுத்தணும்னா ஒரு நல்ல ரெஸ்ட் ரூம், ஒரு ரிலாக்ஸ் பண்ணோம், ஜஸ்ட் ஒரு காஃபி குடிக்கணும், ஒரு ரிலாக்ஸ் பண்ணி போகிறதுக்கு. அதுதான் எங்கள் ஸ்லோகன், ஜஸ்ட் பிரேக் அண்ட் கோ. அவர் வந்தாருன்னா அவர் வாங்கலாம், இல்லை வந்து நம்ம இடத்த யூஸ் பண்ணலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டரில் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற கான்செப்டை கொண்டு வந்தோம். அது நாங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் காலதாமதமாக தான் நம்ம ஜெயிப்போன்னு கனவு பண்ணோம். பட் எதிர்பார்த்த விட ஒரு நல்ல இது கிடைச்ச உடனே நாங்கள் அந்த அவுட் சைட்லேயே இருந்தோம். அப்போ இவங்க கேட்க ஆரம்பித்தாங்க, என்னப்பா உங்கள் காப்பி குடிக்கணும்னா ஹைவேக்கு வர வேண்டியதாக இருக்குது, உங்கள் பலகாரங்கள் சாப்பிட்ணுன்னா வரணுங்கும் போது அப்போ தான் தைரியம் வந்தது. சரி சிட்டிக்குள்ளேயும் மெல்ல நாங்களும் திறமைசாலிங்க தான், ஆனால் மெல்ல உள்ளே வந்து இப்போ அப்படியே படிப்படியாக கஸ்டமர் சப்போர்ட்டில் பண்ணுறோம். நாங்கள் டெய்லி 3 lakhs மீல் 3 லட்சம் கஸ்டமரை டெய்லி மீட் பண்ணிகிட்டு இருக்கோம். 3 lakh customers in a day அப்படிங்கிறது மாதிரி தலை சுற்றுது. எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க இதை? என்ன வாட் இஸ் த சிஸ்டம் யூ ஃபாலோ? இல்லை இப்போ எல்லோருமே நாட்டு மலர்மனை எல்லா எம்ப்ளாயும் நாங்களாம் எல்லாமே பணியாளர்கள் ஸ்டைலில் தான் பண்ணுறோம். இதில் ஓனருங்கிறது எங்கள் கஸ்டமர் தான் பாஸ். இதில் லீடர்ஷிப்பு எல்லாமே மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கு. அவங்கவுங்களுக்கு ஒரு பேராமீட்டர் ஏரியா இலக்கு வச்சுருக்கோம். அதை கரெக்டான முறையில் அந்த கடைக்கு அந்த ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சுக்கு அவர் தான் பாஸ். அவர் கீழே டீம் ஒர்க் இருப்பாங்க. அந்த டீம் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கும். அந்த டீமை இங்கே மேனேஜ்மெண்ட் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து மானிட்டர் இருக்கும். ஒரு 5 அவுட்லெட்டுக்கு ஒரு ஏரியா மேனேஜர் இருப்பார், அவருக்கு மேலே சீனியர் மேனேஜர் இருப்பார், அதுக்கு மேலே இங்கே ஒரு செக்லிஸ்ட்டு, அதாவது மொத்தம் மானிட்டர்லேயே இருக்கும்.